திராவிட கட்சிகள்ல ஒன்னான திமுக அறிஞர் அண்ணாதுரை, தந்தை பெரியார் அவங்களோட சமூக சனநாயக சமூக நீதி கொள்கையை அடிப்படையா கொண்டுதான் செயல்பட்டு வருது. பெரியார்னால தொடங்கப்பட்ட திராவிட கழகத்திலிருந்து அண்ணாதுரை அப்புறம் வேறு சில தலைவர்கள் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு 1949 செப்டம்பர் 17ல சென்னை ஜார்ஜ் டவுன் பவளக்கார தெருவில் கூடி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதன் பிறகு 1947 செப்டம்பர் 18ல வடசென்னை ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்கால பேரறிஞர் அண்ணாதுரை தலைமையில ஒரு பேரணி ஒன்று நடத்துறாங்க. கட்சியோட முதல் பொதுச் செயலாளராக அண்ணாதுரை அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பேரணியில தான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட கொடி திமுகவோட கொடியா தேர்வு செய்யப்படுது. திமுக கட்சியை தொடங்கிய போது பேசின அண்ணா ஒரு விஷயம் சொன்னாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது திராவிட கழகத்திற்கு எதிராகவோ இல்லை போட்டியாவோ இல்லை, அதே கொள்கை பாதையில தான் திராவிட கழகத்தின் அடிப்படை கொள்கை மீதே தான் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்டு உள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அடிப்படை கொள்கைகளில் தான் மாறுதல் மோதல் இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நமக்கெல்லாம் தலைவரா இருந்து நல்வழி காட்டிய பெரியார் அவர்கள் அமர்ந்த பீடத்துல, அதாவது தலைவர் நாற்காலியை காலியாக வைத்து விட்டு பொதுச் செயலாளரவே அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. அண்ணாதுரை அவர்கள் 1949 முதல் 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் கட்சியோட பொதுச் செயலாளராக பணியாற்றுறாரு.